இது வரைக்கும் டேஸ்ட்னு 3 ஃபுல்லா காலி பண்ணிட்டேன். எதா இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்ல மாப்ள. கல்யாணம் 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 என்னடா நிச்சயம் ஆயிடுச்சு. யாருக்கு? மகாலட்சுமி. மொத்தத்தை கேட்டு அப்புறமா அடிக்கடா. மகாலட்சுமியோட ஃப்ரெண்ட் இல்ல, அவளுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. என்னடா சொல்ற? அவளுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் மகாலட்சுமி அவ கூடவே இருக்க போறாளாம். ஹலோ. ஹாய் மகாலட்சுமி. சந்துரு, கீப் குவைட். நம்ம கேத்ரினுக்கு கல்யாணமாமே. சொல்லவே இல்ல. பரவாயில்ல விடு. நீ கல்யாண வேலையில பிஸியா இருக்கறதால மறந்துருப்ப. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துறோம். சரியா? வாடா. கையும் காலையும் உடைச்சு பார்சல் பண்ணி இந்தியாக்கு அனுப்புறேன். என்ன மச்சான்? அரசுனா போனா கையும் காலையும் உடைச்சு பார்சல் பண்ணிடுவாளாம். சந்துரு ஃபீல் பண்ணாதடா. சந்துரு பொண்ணு வீட்டுக்காரனா போனதுலடா ப்ராப்ளம். மாப்பிள்ளை வீட்டுக்காரனா போனா டேய் சினோ, மாப்பிள்ளை யாருன்னு கண்டுபிடிடா இப்பவே. இவர் பேரு சைஃப் அலிகான். எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்தை ஃபாரின் ரைட்ஸ் வாங்கி ஆஸ்திரேலியாவுல மாட்டுக்காரனா செட்டில் ஆனவர். ரொம்ப நாள் கழிச்சு கஜினி படத்தை வாங்கி லாபம் சம்பாதிச்சதுனால கஜினியாவே மாறி போனவர். இவருக்கு ஃபாரின் ரைட்ஸ் வாங்கி கொடுத்து இவ்வளவு பெரிய ஆளாக்குனது நம்ம ஹீரோ சந்திரு. இப்போ இவரும் நம்ம ஹீரோவும் மீட் பண்ண போறாங்க. எப்படின்னு பாருங்க. இதுக்கிடையில இவன் எந்த வேலையை சரியா பார்த்தானோ இல்லையோ, காதலை மட்டும் கரெக்டா பண்ணான். ஏய், who are you man? என்ன மேல தூக்கிக்கிட்டு இருக்க கால? சவுண்ட் படுத்தி என் காரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க man? என்ன கார்ல ஏத்தி கொலை பண்ணிட்டான். சந்து, உன்னை என்னால இந்த கொலைல பார்க்க முடியல மாட்டியே. என்னாச்சு நண்பா? காப்பாத்து காப்பாத்து. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை எப்படி காப்பாத்துறேன். சந்து, don't worry. தூக்குறா என்ன? சீக்கிரம் தூக்குறா. சன் சைஃப் அலிகான், வாட் ப்ராப்ளம்? இல்ல பாப்பா, ஒரு உயர்ந்த மனிதன் இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால பண்ணிக்க முடியாது. நான் இருக்கேன்ல தம்பி. ப்ளீஸ், காதலுக்கு மரியாதைன்னா விஜய், நட்புக்கு மரியாதைன்னா சந்துரு. என்ன விட, என்ன பெத்தவங்களை விட, என்ன கட்டிக்க போறவரை விட ரொம்ப உயர்ந்தவன். உன் பேர தில்கா துக்கடா. தில்ல இங்க காமிக்கணும். ஓ இங்கயா? ஆமா, அவன் பேர் என்ன? நீ ஒரு டியூப்லைட். நான் தான் பேரை ஏற்கனவே சொல்லிட்டேனே. அவன் இங்க வர போறா. நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க, பழக போறீங்க. மை ஃப்ரெண்ட், கம் ஆன். நண்பனே, எனது உயிர் நண்பனே. மை would be Catherine. வணக்கம். நோ ப்ராப்ளம். இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் யாருனாவது தெரியுதா? அப்ப இவ உங்க பொண்ணா? ஐயோ 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 ஐயோ, அநியாயமா இருக்கு, அநியாயமா இருக்கு. இந்த கும்பல்லையே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தன், ஒன் அண்ட் ஒன்லி மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் சைஃப் அலிகான். சைஃப் அலிகான், நீ 2 நிமிஷம் ஒதுக்கி அந்த பொண்ணு கையில ரிங்கு போட்டு போ. நோ, ஐ forget father. Can I? என்ன மோனுஷா, பச்சை மிளகா கடிச்ச மாதிரி உடம்பெல்ல பத்திக்கிட்டு தெரியுதா? இங்கடி இங்கடி. என்னப்பா பண்றாங்க? இவன் கேப்ல ஆப்பு வைக்கிறவன் இல்ல, ஆப்புலயே கேப்ப வைக்கிறவன். அடி அடி அடி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்டா பின்னாலே வந்து உயிர வாங்குற? அதானடி எனக்கும் புரிய மாட்டேங்குது. அப்படி என்னதான் இருக்கோ இந்த பொம்பளைங்க கிட்ட. கெங்கு மாதிரி இருக்கவங்கள கூட சொங்கி மாதிரி ஆக்கிடுறீங்களே. ஏய், ஜெயம்ல தான் வில்ல, இப்போ ஹீரோ. ஐ லவ் யூ சொல்ல. யூ thank you. எதுக்கு? யூ சொல்லிட்டல்ல, இன்னும் ஐ லவ் தான மிச்சம், அதையும் சொல்லிடுவே. ஏண்டா நிக்கிற, உட்கார்றா. நீ மட்டும் எந்திரிச்சிக்கலாமா? மரியாதைங்கிறது நாம கொடுக்கறது இல்ல, அடுத்தவங்க மதிப்பை பார்த்து தானா வர்றது. நீங்க உட்காருங்க. இந்த 2 ஊருக்கு நடுவுல இருக்கிற 750 ஏக்கர் நிலத்துல எம்பி சாரும் பசுபதி சாரும் சேர்ந்து கெமிக்கல் ஃபேக்டரி கட்ட போறாங்க. பசுபதி சார் அவரோட பங்கு நிலத்தை கொடுத்திருக்காரு. நீங்க உங்க ஆளுங்க கிட்ட சொல்லி மீதி நிலத்தையும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஃபேக்டரி வேலையை ஆரம்பிச்சிடலாம். பேசி முடிச்சிட்டீங்களா? வெள்ளச்சாமி, சும்மா ஒண்ணு உங்க ஆளுங்க தர வேணாம். அந்த நிலத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்னு உங்க ஆளுங்க கிட்ட கேட்டு பதில் சொல்லுங்க. உன் புள்ளைய நல்ல சாப்பாடு, பளிச்சின சட்ட துணிமணி, நல்ல படிப்பு, பணத்தோட கொஞ்சம் பாசத்தை ஊட்டி வளர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ உன் கண்ணு முன்னாடியே
கதற கதற உன் பையனோட கழுத்தை அறுத்த உணர்ச்சி வசப்படாது. வெள்ளச்சாமி இப்போ உனக்கு கோபம் வருதுல்ல, அப்போ தாய் மாதிரி எங்களுக்கு சோறு போடுற இந்த பூமிய எங்க கண்ணு முன்னாடியே நாசம் பண்ணி ஃபேக்டரி கட்டுறேன்னு சொன்னா எங்களுக்கும் கோபம் வரும். வீட்டுக்கு போ. ஆ? பொறுப்புள்ள எம்பியா மக்களுக்கு நல்லது பண்ணு. பதவியில இருப்ப, உடம்புல உசுரோடையே இருப்ப. கங்க்ராட்ஸ். மன்னிச்சு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த இடத்த இதோட மறந்துருங்க. பசுபதி, என்ன பண்ணுவியோ தெரியாது, இந்த இடம் நமக்கு வேணும். அக்கா அக்கா, என்ன அந்த அங்கிள் கேம்ல ஜெயிச்சு எங்க கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் புடுங்கிட்டாங்க. குட் மார்னிங். வாங்கடா. என்ன பசங்களை சீட் பண்றியா? இவங்க கிட்ட இல்ல, தம் இருந்தா ஏன் கூட ஆடு. அம்மோ, உன் கூட வா. நான் ஆட மாட்டேன். ஜெயிச்சாலும் ஜெயிச்சிரியா என்னமோ. என்னமாவா? நான் தான் ஜெயிப்பேன். சானியா மிர்சா, கருண மல்லீஸ்வரி இவங்கள மாதிரி நானும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் தான். என்ன கேம்? என் வாயால நான் அதை எப்படி சொல்லுவேன்? நான் சொல்றேன்க்கா, நான் சொல்றேன். சொல்லுடா. பிங்கி, இங்க வாடி. நான் இவளை இப்படி கட்டி பிடிப்பேன். என் கை அவ மேல டச் ஆச்சுன்னா அவ ஜெயிச்ச மாதிரி, டச் ஆகலன்னா நான் ஜெயிச்ச மாதிரி. அவ்வளவுதான். இந்த கேம் பேரு ஹக்லிங். அக்கா கர்ஜென்ட் ஒரு வேலை இருக்கு, நான் வரேன். விடாதீங்க விடாதீங்க, அக்கா விடுங்க. ஹலோ புரட்சி அழகி, என்ன பயந்துட்டீங்களா? ஏய் குட்டி பசங்களா, என்னவோ உங்க அக்கா துவச்சி தொங்க போட்டுருவான்னு பெருசா பில்டப்லாம் கொடுத்தீங்க. ஓகே ஓகே பேபி. வாய் டர்ன் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன? என்னம்மா இது பாரு, எனக்கு அங்கங்க புல்ல இருக்குது. ஏதாவது ஒரு சைடு ஃபிக்ஸ் ஆயிடு. ஓகே. நான் தான் ஜெயிச்சேன். கிவ் தி மணி. என்ன தோத்து போயிட்டோன்னு கவலையா இருக்கா? புரட்சி அழகி, என்ன? ஒரு தடவை நடந்தது ரீவைண்ட் பண்ணி பாரு. ஜெயிச்சது நீயா இல்ல நானா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம லவாலஜி படி சந்துருங்கிற இந்த பையன் மகாலட்சுமிங்கிற இந்த புரட்சி அழகிக்கு இன்னைக்கு ராத்திரி 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சும்மா 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 கேப் இல்லாம ஞாபகத்துக்கு வருவான். பாருங்க பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. அவனாவது என்னோட ஞாபகத்துக்கு வரதாவது இம்பாசிபிள். ஹாய் மகாலட்சுமி. மகாலட்சுமி, இங்க இங்க இருக்க பாரு. மகாலட்சுமி, நான் ஆகிறதுக்கு 6 hours தான் இருக்கு. No, I don't remember. I don't. ஹாய் மகாலட்சுமி, இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. என்ன செய்ய போற? உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்கனக்கா, ஏய் டண்டனக்கா. ஐயோ. ஹாய் மகாலட்சுமி, இன்னும் 1 hour தான் இருக்கு. ஐயோ. ஏய். மகாலட்சுமி, இன்னும் 5 minutes தான் இருக்கு. என்ன செய்ய போற? ஒண்ணும் செய்ய முடியாது. நான் உன் ஞாபகத்துக்கு வர போறேன். நான் வந்துட்டேன். இந்த 1 hour கேத்ரின் கிட்ட போன்ல பேசினா அவன் ஞாபகமே வராது. எக்ஸ்கியூஸ் மீ. நான் வந்துட்டேன். நான் சொல்லல, கொண்டு வச்ச பார்ட்டி இதுதான். அப்படினா? ஹலோ. என்ன? கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? ஏய், இப்போ எதுக்கு வெக்கப்படுற? பக்கத்துல நிக்கிறீங்களா, அதான் வெக்கம். ரொம்ப அழட்டிக்காத. நீ என்ன சொன்ன? 9 to 10 உன் ஞாபகத்துக்கு வருவேன்னு சொன்ன. சுத்தமா ஞாபகத்துக்கு வரல. நீ தோத்துட்ட. You lost. என்னங்க? உங்க ரைட் ஹேண்டை எடுத்து லெஃப்ட்ல இருக்க ஹார்ட்ல வச்சு மனப்பூர்வமா சொல்லுங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மிச்சம் இருந்த 23 மணி நேரமும் என்ன பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருந்த புரட்சி அழகி மகாலட்சுமி.